எப்படி அது போடாம போச்சு? சரி, இதுதான் பிரிட்ஜ் அகாடமி ரெக்கார்டிங் தான் இல்ல? இப்பதான் போடுறேன் ரெக்கார்டிங். ஓ, ஐயர் சாருக்கு இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருப்பாங்க. அவருடைய பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ், யங் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு 2-3 பேர் சாட்டர்டே சண்டே வந்துருவாங்க. அவங்க வந்திருப்பாங்க. சரியா, இப்போதைக்கு அது வரைக்கும் வந்துருச்சு. நம்ம அதை விட லைட்டரா இந்த இடத்துல கொஞ்சம் இங்க நம்ம ஆரஞ்சு காட்ட வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் ஓவர் டூ பண்ண மாதிரி போயிடும். சே, நைஃப் ஒர்க் விட்டாச்சு பாருங்க. நைஃப் ஒர்க் வந்து ஆக்சுவலா நைஃப் ஒர்க் வீடியோ என்கிட்ட வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நான் செஞ்ச வீடியோஸ். நான் இது இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அது எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல. மேஜர் மிஸ்ஸிங் தான் அது. மிஸ் அவுட். சரி, இந்த மரம் அழகா வந்துருச்சுல்ல அந்த இடத்துக்கு. எஸ் சார். சரி, இப்போ வந்து நம்ம வந்து எல்லோ ஆக்குறோம். இங்க இருக்கு ஹன்சா எல்லோ லைட் எல்லோ ஆக்கரும் பெர்மனன்ட் எல்லோ டீப் எல்லோ ஆக்கர் எடுத்து சார் இந்த ட்ரீயும் அந்த கிராஸும் அப்படியே மர்ஜான மாதிரி இல்ல சார். இதுதான் எனக்கு மர்ஜ் ஆகத்தானே செய்யும் கார்த்திக். இப்ப ஆக்சுவலா இப்படி பாத்தீங்கன்னா இப்ப அது இருங்க வர இப்படி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இப்படி பாத்தீங்கன்னா இது வெளியில வந்துருது பாருங்க. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். தேவையா இருந்தால் நம்ம வந்து அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இத டல் பண்ணி விடலாம். ஆமா, ஓகே சார், பண்ணலாம். ஆனா என்னன்னா நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து இங்கதான். ஓகே சார், ஓகே சார். இதெல்லாம் வந்து சைடுல வந்து பில்லரா தான் வந்திருக்கு. பில்லரா, ஓகே சார். அதனால அது அப்படி இருக்கிறது வந்து பெரிய தப்பிதான் கிடையாது. ஆனா சேம் கலர் வேல்யூவேஷன்ல போற மாதிரி இருக்கு சார். வேற வழி இல்லையே. ஓகே சார், வேற வழி இல்ல. ஆக்சுவலா இல்ல, கொஞ்சம் கிட்டக்க வச்சு பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து இத கிட்டக்க போறதை விட நான் உங்களுக்கு போட்டோ எடுத்து காட்டுறேன்னு. ஓகே சார். இல்ல சார், எனக்கு அதுக்காக இல்ல, எனக்கு அந்த வேல்யூவேஷன்ல ஏதாவது மாறுமான்றதுக்கு தான் கேட்டேன் சார். இத நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டா திங்க் பண்ணி பார்த்தோம்னா ஒரே கலர் டோன் மாதிரி ஆயிடாதா? இல்ல, பிளாக் அண்ட் ஒயிட்டா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல டெக்ஸ்சர் வித்தியாசமா தெரியும். ஓகே சார், ஓகே சார். அதான் சார் நமக்கு இந்த வீடியோ கிளாரிட்டில அவ்வளவு நீங்க ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது. ஆமா, இவ்வளவுதான் அது வீடியோ வர முடியுது. அதுக்கு மேல வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. லைவ்ல பார்த்தாதான் சூப்பரா. ஆமா,
சென்னை ஏதாவது வருவீங்களா சார்? கட்டாயமா அந்த எக்ஸிபிஷன் வரும். இப்போதைக்கு கொஞ்ச நாள்ல ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று வரும். அதுல வந்து 3 நாள் ஒர்க் ஷாப் வைப்பேன் கட்டாயமா. 3 நாள் அந்த பிரிட்ஜ் அகாடமி ஒர்க் ஷாப்பே நடக்கும். அது மாத்திரம் இல்லாமல் பிரிட்ஜ் அகாடமி ஒர்க் ஷாப் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன் பர்சன் ஒர்க் ஷாப் மாதிரி நடத்துவோம் அப்படின்னு, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி டீச்சர்ஸ்க்கும் அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது அது வர்றப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் வரும். அது மிஸ் பண்ணாதீங்க. இருங்க, நான் உங்களுக்கு இதை ஃபோட்டோகிராஃபை காட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். இப்ப பாருங்க, அதுல வித்தியாசம் தெரியுது பாருங்க. இப்ப இந்த இந்த இடத்துக்கும் அதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தெரியுது பாருங்க. இங்க பாருங்க. ஆக்சுவலா இதுல தெரிய மாட்டேங்குது அந்த டிஸ்டன்ஸ். அந்த லைன் ஒரு லைன் ஒன்னு வருதுல சார், நமக்கு அந்த ரோடுக்கும் அந்த செடிக்கும் நடுவுல ஒரு ஷேடோ லைன், அந்த லைன் வந்து ட்ரீல அப்படியே மேட்ச் ஆகுது சார். அதுதான் அந்த ஆமா, வேற வழியே இல்ல, வேற வழியே இல்ல. இந்த இல்ல சார், அந்த ட்ரீல இருக்க லைனை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டனா தெரியாது. இத உடைச்சு இந்த லைன் அப்படி சொல்றீங்களா? சரி, அது உடைச்சு விட்டுறலாம். அது உடைச்சு விட்டுறலாம். அது உடைச்சு விட்டுறலாம். இருங்க, அது எங்க இருக்கு? என் நைஃப் எடுத்துக்கிறேன். ஓகே, அது உடைச்சு விட்டுறலாம். சரி, மைண்ட் செட்டை மாத்திருது சார். ஓகே சார். சரி, அது கொஞ்சம் அந்த இடத்துல லைட்டை வச்சு விட்டேன்னா ஓகே சார். டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் இப்ப இதுல கொஞ்சம் அந்த கான்சென்ட்ரேஷன் அப்படி மேல கீழே மாறினதுல ரெக்கார்டிங்கே விட்டுட்டேன். நான் என்னுடைய ரெக்கார்டிங்கை விட்டுட்டேன். இன்னைக்கு ரெக்கார்டிங் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இப்ப அந்த இடம் உடைஞ்சிருச்சு இல்லையா? ஆமா, அவ்வளவுதான் சார். அப்படியே விட்டு நம்ம மேனிபுலேட் மைண்ட் செட்டை வந்து அது கூட கண்டினியூ பண்ணி பேட்டர்ன் மாதிரி அந்த பேட்டர்னை பில்ட் பண்ணிடு. ஆமா ஆமா. இது இப்ப வந்து நான் வந்து எல்லோ ஆக்கர் எடுக்கணும்னு யோசிச்சேன். எங்க இருக்கு எல்லோ ஆக்கர்? மீடியம் எல்லோ. இருக்கு எல்லோ ஆக்கர். எல்லோ ஆக்கரை கொஞ்சம் போல எடுத்து அந்த தரையை வந்து கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணுவோம். தரையை மேனிப்புலேட் பண்றோம் அப்படின்னா அந்த ஃபிகர்ஸ் ரெண்டையும் டிஸ்டர்ப் பண்ணாம தரையை மேனிப்புலேட் பண்ணும். ஒயிட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். தரைய வந்து அந்த மணல் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறதா இருந்தா டார்க்கா இருக்கக்கூடிய இடம் வந்து வான்சியன் கோபால்ட் ப்ளூ ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா லைட் ஆயிட்டு வர வர கொஞ்சம் எல்லோ ஆக்கரும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணிட்டே வரோம். என்ன தலைகளாவே வருது எல்லாம்? ஓகே. எல்லோ ஆக்கர் எடுத்துடுறேன். எல்லோ ஆக்கரை எடுத்துட்டு பர்ன்ட் சியன்னா
சரியா பேர்ன் சியானா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லோ ஆக்கரும் பேர்ன் சியானாவும் நான் மிக்ஸ் பண்ணும் போதே அந்த சாண்டோடைய பேஸ் கலர் கிடைக்க ஆரம்பிச்சிருது. நான் அதில் கொஞ்சம் போல் ப்ளூவை மிக்ஸ் பண்ணிடுறேன். டார்க் ஆயிருதா? டார்க் ஆயிருது இல்லையா? எல்லோ ஆக்கர் பேர்ன் சியானா கொஞ்சம் போல் ப்ளூ. இப்போ இங்கே வந்து டார்க் ஆயிருது. இப்போ டார்க் ஆனதும் நான் என்ன செய்கிறேன்னா இங்கேருந்து இப்போ எல்லோ ஆக்கர் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே அந்த அந்த வேலை பார்க்கும்போது. அப்படியே அங்கே போய் சேர்ந்துருது. அங்கே வந்து இங்கே ஷேடோ இருக்கும் இல்லையா? அப்போ அந்த இடத்துல அந்த ஷேடோவை மேனிப்புலேட் பண்ணிடுறோம். இப்போ அந்த எல்லோ ஆக்கரோட சேர்த்து கொஞ்சம் ஒயிட்டை மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா ரெண்டு மூணு பெயிண்டிங் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா கார்த்திக்? இது பேலட் நைஃப்ல நான் செஞ்சது, டெமோவா செஞ்சது நம்ம எக்ஸிபிஷன் சமயத்தில் இங்கே லலித் கலா அகாடமியில் பிரிட்ஜ் அகாடமி எக்ஸிபிஷன். அது போட்டிருந்தேன். ஒரு ஃப்ளவர் வாஸ் ஒன்று, ஒரு ஒர்க் ஷாப்பில் செஞ்ச ஒரு நான் சொல்கிறது அதான் ஒரு ஸ்டில் லைஃப் ஒன்று, ஒரு லைம் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் லைஃப். இப்போ அதை பார்த்தீங்கன்னா ரியலிசம் அவ்வளவுதான் கொண்டாடுறது. அதுக்கு மேல ரியலிசம் கொண்டாடுறதுக்கு இதுல ட்ரை பண்றது கிடையாது நம்ம. அத ட்ரை பயங்கரமா இருக்கு. என்ன தம்பி? பேட்டர்ன் வைஸ் பயங்கரமா இருக்கு, நல்லா இருக்கு சார். லைம் பார்த்துட்டு இருக்கேன், பேட்டர்ன் வைஸ். ஆமா, அது என்னன்னா அதுக்கு மேல நம்ம ரியலிசம் கொண்டாடுறதுக்கு ட்ரை பண்ணோம்னா இந்த நைஃப் ஒர்க்கோடைய ஒரு இங்கிலீஷ் வேர்டு பிரவாடோன்னு சொல்லுவாங்க. அதாவது பிரவாடோன்றது என்ன சொல்றாங்கன்னா, தைரியமா கலர் எடுத்து வச்சு டெக்ஸ்டரை பத்தி எல்லாம் கவலைப்படாம தைரியமா கலர் எடுத்து வச்சு அப்படியே போய்கிட்டே இருக்கிறது தான் பிரவாடோன்றாங்க. அந்த பிரவாடோ இல்லாம போயிடும். நிஜமா இதுல உங்களை எனக்கு இன்ஸ்பயர் ஆகிறது லைக் கலர்ஸ் ஹேண்டில் பண்றதா சார். எனக்கு அது வந்து இப்படி கலர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே வரல சார். கலர் கொஞ்சம் கொஞ்சம் டேரிங்கா உள்ள நுழைஞ்சிட்டோம்னா தான் வரும். சரி, என்ன ஆயிரும், கெட்டு போயிரும் படம், அவ்வளவுதானே. மேக்சிமம் என்ன ஆகும், படம் கெட்டு போயிரும். படம் கெட்டு போனா கெட்டு போட்டோம். படம் கெட்டு போறது முக்கியமா, நம்ம ஒரு டெக்னிக்க ட்ரை பண்ணி பாக்குறது முக்கியமா அப்படின்னா இல்ல அந்த கலரை தொடறதுக்கு உண்டான கரேஜே வர மாட்டேது சார். அதுதான் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா தானே அந்த தைரியம். அது முன்னாடி அடிதடி சண்டை தான், வேற வேற வழி இல்ல, அடிதடி சண்டை தான். இப்ப ஆக்சுவலி அந்த கிராஸுக்குள்ள ஒரு 10 கலர் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது சார். ஆமா, அந்த கிராஸுக்குள்ள ஒரு அவ்வளவு கலர்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, தரையோட இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த தரையை நீங்க பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தரையை வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டுறேன், அந்த போட்டோகிராஃப காட்டுறேன். பாத்துட்டு தான் சார் பாத்துட்டே இருக்கேன். அது அவ்வளவு பிளாட்டா இருந்தது, இப்பதான் அதுக்கு டைமென்ஷன் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. போய் கல்லும் கரடுமா இருக்கக்கூடிய ஃபீலிங் வந்துருச்சு. அத வந்து கல்லு மண்ணு போடணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாலும் கட்டாம ஃபெயிலியர் ஆயிடும். இவருங்க இப்படி இருந்தது, அது அந்த இது வந்து இப்படி இருந்தது, இப்படி ஆயிடுச்சு. அது பாருங்களேன் எவ்வளவு தூரத்துக்கு அதோடைய இம்பாக்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்குன்னு. அப்ப அப்படி கொண்டு வர்றதா இருந்தால் இப்படி தைரியமா பிரவாடோன்றோம் பாத்தீங்களா, அந்த கட 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 கடன்னு கொண்டு போறதுலதான் இருக்கு. அப்படி கொண்டு போகலன்னா இது வராது, இந்த எஃபெக்ட் வராது. சரி, இப்ப வந்துதான் என்ன செய்ய போறேன்றது வந்து எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா செஞ்சிருவேன். என்ன பண்றதுன்னு தெரியும், இருங்க வரேன். என்ன செய்ய போறோம்னா முதல்ல வந்து
கிரிம்சன் வருது. கிரிம்சன் வேண்டாம். ஆஹ், எனக்கு வந்து ஸ்காலட் லேக் வேணும். கிரிம்சன் வேணும். சரியா, ஸ்காலட் லேக்கை வச்சு அந்த பாடிய 2 பேருக்குமே ஒரே கலர் ட்ரெஸ்ஸை கொடுத்துருவோமா? பார்ப்போம். முதல்ல அந்த பாடிய ஸ்ட்ரக்சரை செட் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்கேலுக்கு செட் பண்ணணும். இல்லையா சார்? அப்ப அது புல் ஹைட்டா இருக்குமே சார், எப்படி? எது இப்போ புல் ஒரு ஹைட்? ஆளுக்கு அவ்வளவுதான். ஒரு கிட்டத்தட்ட ஆளோட ஆளோட ஹைட் புல்லோட ஹைட் புல் இருக்குமே, அதான் பாக்க ஆமா, ஆளோட ஹைட் புல்லு இருக்கும்ல. இந்த புல்லு நம்ம நாணல் கோரப்புல்லு, கோரப்புல்லு இருக்கும் இல்லையா? ஆக்சுவலா ஆமா, நான் அதுதான். இது கிட்டத்தட்ட பாலடைஞ்ச ஒரு கோயில் தான். இது ஒரு பாலடைஞ்ச கோயில் தான். இந்த இடத்துல நான் வந்து அந்த பனைமரம் போடுற வரைக்கும் உங்களுக்கு வந்து படத்துல வந்து உயிரே வராது. இப்ப வந்து நான் வந்து இந்த இடத்துல போடுவோமா? ஒரு ஃபிகரை இந்த இடத்துல போடலாம். இப்ப என்னன்னா, இது அவ்வளவு கேர்ஃபுல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவு கேர்ஃபுல்லா செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா ப்ரொபோர்ஷன் பார்க்க வேண்டியிருக்கு, அனாட்டமி பார்க்க வேண்டியிருக்கு, ஆக்ஷனும் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப நான் இவ்வளவு கேர்ஃபுல்லா செஞ்சாதான் அது எல்லாமே கரெக்டா வரும். ஆனால் ஒரு நாள் அனாட்டமி கிளாஸ் எடுங்க சார். லைக் இருக்கு நமக்கு ஆக்சுவல் நமக்கு டைம் இருக்கு. நம்ம செய்வோம். இது முடிஞ்ச உடனே மீடியம் ஏஜ் அப்புறமா பேபி, அந்த 3 வேரியேஷன் தெரிஞ்சாலே போதும் சார். ஏன்னா அது ரொம்ப கன்ஃபியூஷன் சார். இப்ப வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த நம்ம பேசிட்டு இருந்தோம் ஞாபகம் இருக்கா? கார்த்திக் சார், இட்ஸ் 2Dலயே வந்து 3D வந்துச்சுன்னா எப்படி அதை மேனேஜ் பண்றதுன்றது வந்து ஒரு கேள்வியா இருந்துச்சு இல்லையா? அத முதல்ல செஞ்சிருவோம். சரியா? அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகப்படுத்திருங்க. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறப்ப சொல்லிருங்க. அந்த இது அனாட்டமி வேற 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 ஏஜ் குரூப் அனாட்டமி பாத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா செஞ்சிடலாம். இப்ப என்னன்னா, இதுல கீழே வந்து சுத்தி பிரவாடோ அப்படின்னு சொல்றான் இல்லையா? கலரை எடுத்து அப்படி வச்சோம், டபா டபா டபான்னு தூக்கி அடிச்சுட்டு போய்கிட்டே இருந்தோம்யா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தானே வச்சிருக்கோம். ஆக்சுவலா கஷ்டப்பாடு பட்டு பிளான் பண்ணி தான் வச்சிருக்கோம் எல்லாம். ஆனால் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா? இப்ப அந்த ஃபீலிங் போகாம, அந்த ஃபீலிங் போயிடக்கூடாது. அந்த ஃபீலிங் போகாம இத அனாட்டமியோட கேர்ஃபுல்லா எல்லாத்தையும் இதை செஞ்சாகணும். இது கட்டாயமா இது சாதாரணமா எப்பயுமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கும்போது எல்லா குரூப்லயும் வரக்கூடிய ஒரு பேச்சு. இது என்னன்னா, என்னதான் இருந்தாலும் நேர்ல பாக்குற மாதிரி லெசன்ஸ் வந்து இருக்க போறது கிடையாது இல்லையா? ஆமா சார், 100% அது ஃபீல். ஆமா ஆமா ஆமா. இது அதனால் ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, சரி கட்டாயம் அது உண்மையான விஷயம் தான். நம்ம வந்து எப்படி இருந்தாலும் எக்ஸாம் சமயத்துல, ஆமா எக்ஸாம் சமயத்துல கட்டாயமா நேர்ல மீட் பண்ணுவோம் நம்ம. சரியா? எக்ஸாம் ஒரு நாள் முன்னாடி நம்ம வந்து கட்டாயமா மீட் பண்றதுக்கு எல்லா வசதிகளும் நம்ம பிளான் அதுகள்லாம் நிறைய இருக்கு அதுல. அது உண்டு, எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது.
இன்னொன்னு என்னன்னா, அந்த எக்ஸிபிஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸிபிஷன் சமயத்துல நம்ம வந்து நேர்ல நம்ம பார்த்து இது பண்ணிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பார்த்து நம்ம பேசிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரியா? 2. இன்னொன்னு என்ன சொல்லுவேன்னா, ஆக்சுவலா வந்து ஒண்ணுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்மளால அட்லீஸ்ட் இத ஆர்ட்டை பத்தி பேசிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பாச்சும் இப்படி கிடைச்சிருக்கேன். இல்ல அது பெரிய விஷயம் சார். ஆமா, அதாவது என்னுடைய டீச்சர்ஸே என்கிட்ட சொல்லுவாங்க, நீ டீச் பண்றது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குன்னுவாங்க. நான் டீச் பண்றத என் டீச்சர்ஸே சொல்லுவாங்க கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. என் டீச்சர்ஸ்னா வந்து நான் பாஸ்கரன் சார், அல்ஃபான்சோ, அந்த மாதிரி பெருந்தலைகளை சொல்றேன். நீ டீச் பண்ண ஏன் வித்தியாசமா இருக்கு அப்படின்னா, ஒண்ணு அதாவது எப்படி அது வித்தியாசமா இருக்க முடியும்னு நானும் அப்ப வித்தியாசமா இருக்கலாமா அப்படின்னா என்ன, ஒண்ணுன்னா படிக்கிறது. நான் நிறைய புக்ஸ் படிப்பேன். புக்ஸ் படிக்கிறதுன்னா உட்கார்ந்துக்கிட்டு ஜெயகாந்தனையும் அவங்களையும் அது நான் சொல்ல வரல. ரைட், அது தப்பிதான் நான் சொல்லல, அத நான் சொல்ல வரல. என்ன புக்ஸ் படிப்பேன் அப்படின்னா, லியோனார்டோ டா வின்சி என்ன செஞ்சாரு, அவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க என்ன செஞ்சாங்கன்ற மாதிரி நிறைய புக்ஸ் படிப்பேன். அது வந்து எனக்கு வந்து இப்ப கேரவாஜோ இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா, ஒரு நிமிஷம், கேரவாஜியோ வந்து தன்னுடைய ஒரு பெயிண்டிங்கை இப்படி பண்ணாரு அப்படின்ற ஒரு கதை வந்துச்சுன்னா, சரி அப்ப கேரவாஜியோ வந்து நல்லா இருக்கு இந்த ஐடியா அப்படின்றப்ப கேரவாஜியோவை பத்தி இன்னும் கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனை வரும். ஒண்ணு செஞ்சாதான் இன்னொன்னு வரும் இல்லையா? அப்படின்றப்ப என்ன மாதிரி புக்ஸ் எடுப்பீங்க? இப்போதைக்கு டிஜிட்டல் தான். அதாவது கிண்டில்ல வந்து நிறைய இருக்கு, ஸ்கிரைப்ல வந்து நிறைய புக்ஸ் போடுறாங்க. ஸ்கிரைப்டுன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, SCR ஸ்கிரைப்டுன்னு சொல்லிட்டு அவங்க அங்க நிறைய புக்ஸ் இருக்கு. அமேசான்ல போனாலே ஆர்ட்டை பத்தி நிறைய புக்ஸ் இருக்கு. புக்ஸ் ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கு தம்பி. அதாவது நம்ம தேட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா புக்ஸ் வந்து ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கு. ஆக அதுக்கு முன்னாடி நான் லைப்ரரியில போய் நிறைய புக்ஸ் எடுத்து நான் படிப்பேன். ஆக்சுவலா நான் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி BA எக்கனாமிக்ஸ் முடிச்சேன் நான். அதனால எனக்கு வந்து அந்த படிக்கிற புக் ரீடிங் ஹேபிட் வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே உண்டு. அதோட கான்சென்ட்ரேஷன் எப்படி வந்துருச்சு பாத்தீங்களா? இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் காட்டணும்னா, இப்ப அது காஞ்சி போனதுனால ஒரு டெக்ஸ்சர் ஃபார்ம் ஆயிடுச்சு, கீழே இருக்க கலரும் தெரியுது. கொஞ்சம் ப்ளூவா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. அதனால கொஞ்சம் போல ப்ளூ வச்சு பாக்குறேன். தகராறு பண்ணாம வந்துச்சுன்னா நல்லா இருக்கும், தகராறு பண்ணிச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ரைட், ஓகே, உட்காந்துருச்சா?
சரி, இப்ப நான் கொஞ்சம் போல கிரிம்சன் வச்சு அதுக்கு டைமென்ஷன் கிரியேட் பண்ண ட்ரை பண்ண போறேன். கிரிம்சன் வந்து வெளியில வருவேனா நிக்குது. அவ்வளவு தூரத்துக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை திறக்கிறதுக்கு. இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. நான் வந்து பனை மரத்தை போடணும். பவித்ரா வந்து அந்த பனை மரத்தை பாக்குறதுக்காக மாத்திரம் தான் உட்காந்துட்டு இருக்கு. அப்படிலாம் இல்லைங்க சார். மீதி எல்லாத்தையும் பார்க்கணும். சரி சரியா, இப்போ வந்து லேசா அந்த இடத்துல அது ரொம்ப பிரைட்டா தெரிஞ்சு இல்லையா, லேசா அந்த இடத்துல அந்த கலரை டல் ஆக்குமோ ஒரு ரியலிசம் ஒண்ணு வருது பாருங்க. அது அவ்வளவுதான். இங்க இதுக்கு வந்து ரியலிசம் கொண்டு வர்றது, இதுக்கு மேல ரியலிசம் வந்து இதுல கொண்டு வர்றது கிடையாது. சரி, இதுக்கு போயிருவோமா, நம்ம பனை மரத்துக்கு போயிருவோமா? பனை மரத்துக்கு அதாவது என்னன்னா, யூஸ்வலா ஒரு பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடுவேன். ஆக்சுவலா வந்து ஒரு A2ல வந்து ஒரு வாட்டர் கலர் பேப்பரை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என்னன்னா, தண்ணியில ஊற போட்டுட்டு அதை வந்து ஒரு போர்டில் ஒட்டிடுறது. சைடில் ஃபுல்லா ஃபெவிகால் தடவி, இல்லாட்டி அந்த ப்ரௌன் கம் டேப்னு ஒன்று இருக்கும், அதை தடவி ஒட்டிடுறது. ஒட்டிட்டா அதுக்கப்புறம் காயிறப்ப பேப்பர் ஃபிளாட் ஆயிரும். அது ஒரு நாள் வேலை. அது செஞ்சு ஒரு 3 நாள் ஆச்சு. அந்த பெயிண்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு பயமா இருக்கு எனக்கு. என்ன செய்யறது, எப்படி செய்யறது? ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு. கொடைக்கானலுக்கு போட்டப்போ ஒரு போட்டோ எடுத்திருந்தேன். அந்த ரெஃபரன்ஸ் இருக்கு. அந்த பெயிண்டிங் என்ன செய்யணுன்றது தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா பயமா இருக்கு. அந்த பெயிண்டிங்கை பாக்குறீங்களா? இந்த பெயிண்டிங் கொஞ்சம் அதை காட்டிடுறேன் நான். சரியா வந்துச்சா? வந்துச்சா? ஓகே. சரி, இந்த பெயிண்டிங்கை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். இந்த ஜீப் எடுத்துருவேன், இந்த பில்டிங்கையும் எடுத்துடலான்னு பாக்குறேன். வேற என்னமாச்சும் ஒரு இந்த ஜீப்பை எடுத்துட்டு அந்த பில்டிங்கையும் எடுத்துட்டு வேற என்னமாச்சும் ஒன்று செட் பண்ணிடலான்னு. கிளவுட்ஸ் கொஞ்சம் கொண்டாந்துடலாம். இந்த வயர்லாம் தேவையில்லை இல்லையா? இந்த மரம் ரொம்ப அழகா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மரங்கள் கொஞ்சம், அங்க வீடுகள்லாம் கொஞ்சம் இருக்கு அங்க. அந்த மரங்கள் அங்க, அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ்ல அங்க தெரியுது கொஞ்சம். இந்த மரம் ரொம்ப அழகா இருக்குல்ல. இதைத்தான் செய்யணும்னு செய்யறதுக்கு பயந்துட்டு வேற என்னென்னமோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வீடு கிளீன் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு ஷூ எல்லாம் பாலிஷ் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு உட்காந்துருக்கேன். பெயிண்டிங் மாத்திரம் செய்யறதுக்கு பயமா இருக்கு. என்ன தம்பி, அப்படி ஒரு பயம்னு ஒண்ணு வந்துருது. அப்ப வந்து அந்த என்ன செய்யறதுன்னு புரிய மாட்டேங்குது. சரியா, ஓகே. இப்ப வந்து நான் வந்து பனை மரத்துக்கு போறேன். பனை மரத்தை நான் இங்க இருந்து கொண்டாந்தேன்னா அவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வரலாம் பனை மரத்தை. இந்த இடத்துல ஒரு பனை மரம், இந்த இடத்துல ஒரு பனை மரம். சரியா, 2 பனை மரம் கொண்டு வந்துருவோம். 2 பனை மரமுமே கம்ப்ளீட்டா டார்க்கா இருக்க போது லைட் வேணும்னா நான் அப்புறம் யோசிச்சுக்கிருவேன். இல்ல, அது எதுக்காக அந்த செய்யாம உட்காந்துருக்கேன்றத சொல்லிட்டு இருந்தேன்னா, அந்த பனை மரத்தை நான் இவ்வளவு நேரம் செய்யாம இருந்ததுக்கு காரணம் பயம்.
இந்த மரம் நல்ல கிட்டக்க வந்துருட்டுங்க. இல்ல இன்னைக்கு திவ்யா ரொம்ப குவைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன ஆச்சு? திவ்யா இல்லையா? வேற வேலையா இருக்கா? பிஸி ஆயிடுச்சா? ஆன் பண்ணிட்டு போயிடுச்சா? இல்ல இல்ல ரொம்ப குவைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. யூஸ்வலா இருக்கிறத விட எப்பயுமே குவைட்டு தான் திவ்யா. ம் இல்ல இதுக்கும் பதில் சொல்லனா அப்ப திவ்யா இல்லங்க இல்லையா? சார் ஆடியோ ப்ராப்ளம் ஆமாங்க சார். ஓ அப்படி வேற இருக்குமோ? மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க சார். ஓ ஆடியோ ப்ராப்ளமாமா? ஓகே ஓகே சரி. ம். திவ்யா தப்பிதமா நினைச்சிட்டோமே நம்ம. ஐம் சேயிங் பட் இட்ஸ் நாட் ரீச்சிங் யூ இன் த கூகுள். ஓ ஆமா அது அது ஒரு தடவை ஆச்சு, எனக்கு ஒரு தடவை ஆச்சு அப்படி. அதுவும் இப்போ உங்களுக்கு ஆயிடுச்சுனாலும் கூட நீங்க வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு விஷயத்த சொல்லிடலாம், முடிஞ்சிருது. எனக்கு ஆச்சு அப்படின்னு என்ன பண்றது? அதுவும் என்னன்னா எக்ஸாம் எக்ஸாம்ல ஓரியன்டேஷன் சொல்லிட்டு ஒன்று உண்டு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு சொல்லிட்டு அந்த கிரேட் எக்ஸாமுக்காக பேசுறது. இருங்க, நான் இது செஞ்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தேன்னா என்னமா ஆச்சுன்னா சிக்கலாயிரும். அப்ப நான் தான் வந்து அதுக்கு எல்லாத்தையும் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கணும் இல்லையா? என் வாய்ஸ் போகலன்னு என்ன பண்றது? நல்ல வேளை நான் வந்து ரெண்டு டெர்மினல் வச்சு தானே நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஒன்று வந்து லேப்டாப்பு, ஒன்று வந்து ஃபோனுன்றதுனால அப்புறம் ஃபோனில் வந்து முடித்தேன். இல்லை அந்த டெக்னிக்கல் ஹேசல்ஸு, அந்த பனை மரத்தை என்னதான் அதுக்கு கேரக்டர் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு போடுறதுன்னு இருக்கு. ஆக்சுவலாக எனக்கு வந்து பனை மரத்துக்கு வந்து குரு அப்படின்னு சொல்றதா இருந்தால் வின்ஸ்லோக மரத்தான் சொல்லுவேன். அவர் மாதிரி பனைமரம் போடுறது வந்து அதுக்கப்புறம் நிறைய பேர் பனைமரம் போடுறாங்க, ரொம்ப அழகா இருக்கு எல்லாம் சரி. ஆனா அவர் வின்ஸ்லோ ஹோமர் போடுற பனைமரம் வந்து கம்ப்ளீட்டா ஒரு அந்த லைஃபே வேற மாதிரி இருக்கும். வின்ஸ்லோ ஹோமர் போய் பாத்தீங்களா யாராவது? ஐ மீன் வின்ஸ்லோ ஹோமர் பெயிண்டிங்ஸை பாத்தீங்களான்ற? இல்ல யாரும் போய் பார்க்கல. அது அதாவது ஒரு அன்யூஷுவல் ட்ரீட். அது போய் பார்த்தே ஆகணும். வின்ஸ்லோ ஹோமர்லாம் வந்து ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து அவரோட கரெக்ட் நேம் என்ன சார்? வின்ஸ்லோ, WINSLOW, ஹோமர் HOME, WIN வின்ஸ்லோ ஹோமர். ஓகே வந்துருச்சு. நிறைய இந்த சி பெயிண்டிங் பண்ணிருக்காரு. சி பெயிண்டிங்ஸ் நிறைய பண்ணியிருப்பாரு. இந்த பனைமரங்கள் செஞ்சிருப்பாரு. அப்புறம் வாட்டர் கலர்ல அந்த வெஸ்ட் இண்டீஸ் அந்த மாதிரி இடங்களுடைய இதை பண்ணியிருப்பாரு. நல்லா வந்துருச்சுல அந்த தென்னை மரம், அந்த பனைமரம் டக்குன்னு வந்துருச்சு. இது தெரியுது இல்ல நான் எதிர்பார்க்கல இவ்வளவு டகார்னு வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு குச்சி கீழே அப்படி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி, அப்புறம் இன்னும் ஒரு குச்சி அப்படி இருக்கிற மாதிரி.
அப்ப இந்த டெக்னிக் வந்து வின்ஸ்லோ ஹோமர் இப்படிதான் செஞ்சிருக்கணும். அதை அவருடைய ஸ்ட்ரோக்ஸை பார்த்து நான் அசஸ் பண்ணது. ஆக்சுவலா வாட்டர் கலர்ல தான் நான் வந்து அவரை பனைமரங்கள் நான் செஞ்சு பார்த்துறேன். ஆனா அதான் டெக்னிக்கா இருக்கும். ஆம், எனக்கு ஆஹ், ரொம்ப நாள் வரைக்கும் பனைமரம்னா பிடிக்காது. ஏன்னா ஒரு ட்ரை ஏரியால இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு ஒரு அதுல ஒரு கிளாமர் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆக்சுவலா கிளாமர் இருக்காது ஆக்சுவலா. அப்புறம் தென்னை மரம் எல்லாரும் நிறைய போடுவாங்க. தென்னை மரம் சவுத் இந்தியன் பெயிண்டிங்ஸ் செய்யக்கூடியவங்கலாம் தென்னை மரம் நிறைய போடுவாங்க. இந்த பனை மரத்தை போட மாட்டாங்க. ஆஹ், ஒரு பனை மரம் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று வருது. அந்த நாகர்கோயில் சைடு ஒரு பெயிண்டிங் ஒன்று செய்யறப்ப அந்த பனை மரம் வருது. உட்காந்துருச்சு பனை மரம் வந்துருச்சு சார். வந்துருச்சு. இன்னைக்கு கொஞ்சம் தள்ளி இன்னும் ஒரு பனை மரம் கொஞ்சம் லைட்டா போடுவோமா? லைட்டா போட முடியுதான்னு பார்ப்போம். ஃப்ரண்ட்ல வராம பேக்ல பனை மரம் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அதான் அங்க போடுறேன். அங்க லைட்டை கொஞ்சம் லைட் ஆக்கி கொஞ்சம் ப்ளூவாகவும் ஆக்கி அப்ப அங்க அந்த பனை மரத்தை போட்டு பாக்குறேன் நான். பனை மரத்தை போட்டு பார்த்தா அவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்கு. ஏன்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஜாமெட்ரி ஒன்று இருக்கு. அந்த ஜாமெட்ரி கரெக்டா இருந்தா தான் அந்த மரத்தோட ஃபீலிங் வருது. இப்ப இந்த மரம் ஒண்ணு வரைஞ்சிருக்கேன். அந்த மரத்தை வந்து தென்னை மரம் மாதிரி தான் இருக்கு. ஐ மீன் என்ன சொல்றது, வேப்ப மரம் மாதிரி தான் இருக்கணும். ஆலமரம் அப்படின்றது வேற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கிடுவோம். வேப்ப மரம் மாதிரி தான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு ரிக்குவயர்மெண்ட் கிடையாது. வேற தென்னை மரத்துக்கும் பனை மரத்துக்கும் கம்ப்ளீட்டா ஒரு என்ஜினியரிங்கே வித்தியாசமா இருக்கு அதுல. அப்படின்றப்ப அப்ப கரெக்டா அதை வந்து ஸ்டடி பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருது. ஒரு ஆயில் பெயிண்டிங் ஒன்று செய்கிறேன், அதை செஞ்சிருந்தேன். அது ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்துருந்துச்சு. அதாவது ஃபுல் மரம் ஒன்று வரையாம ஒரு 3 அடி உயரத்துக்கு ஒரு மரம். ஹைபிரிட் ட்ரீ மாதிரியா சார்? இல்ல அது முளைச்சு வந்துகிட்டு இருக்கு. அப்பதான்
அதாவது பீச்சை ஒட்டி பீச்சு கடல் வந்து தூரத்துல இருக்கு, நல்ல டிஸ்டன்ஸ்ல இருக்கு கடல். இங்க வந்து ஒரு மேடு, மணல் மேடு. அந்த மணல் மேடுல வந்து இந்த மரம் இருக்கு. ஒரு போட்டோகிராஃப் அங்க நான் போயிருந்தப்ப எடுத்த போட்டோகிராஃப். அதை பார்த்துட்டு தான் அந்த கோயில் அது வேணும் அப்படின்றாங்க. ஒரு கோயில்ல சர்ச்சில் அது வைக்கிறதுக்காக இந்த இடத்துல அந்த மரம் வேணும் அப்படின்னு. என்னமோ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஏதோ ஒரு விஷயம் அங்க நடக்குது. அப்ப அங்க எடுத்த போட்டோ, அந்த ஒரு குட்டி மரம் ஒண்ணு இருந்தது. சரி அதை செய்வோம் அப்படின்னு அந்த என்ஜினியரிங்க பார்த்தா, அதுக்கப்புறம் அவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு முடியாது. அதுவும் போக பனைமரத்தை வந்து கேட்க மாட்டாங்க. பனைமரம் வேணும்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய ஆட்களே ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. தென்னை மரம் தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நான் வின்ஸ்லோ ஹோமரை காப்பி பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி. அதான் ரீசெண்ட் டைம்ஸ். பிரமாதமா பண்ணிருக்காரு சார். என்ன தம்பி பிரமாதம், அநியாயம் அந்த ஆளு. ஐயோ அநியாயமா இருக்கு. கோகனட் ட்ரீ இருக்கிற அவ்வளவு டைமென்ஷனும் போட்டிருக்காரு போல. பாப்பா கோகனட் ட்ரீலாம் அநியாயமா இருக்கும் அந்த ஆளு. கோகனட் ட்ரீஸ் அப்புறம் அந்த சில ட்ரீஸ போட்டுட்டு அதுக்கு முன்னாடி அந்த கோகனட் ட்ரீயும் அதையும் கம்பைன் பண்ணுவாப்ல. சான்ஸே இல்ல. வேற லெவல்ல இருக்கு. பெரிய ஆளு இருந்தாலும் அவரை காப்பி பண்ணியே ஆகணும். ஒரு ஆர்டிஸ்டும் காப்பி பண்ணியே ஆகணும். அதை ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன். நல்ல அதாவது அவர் வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட், அவருடைய லைஃப்ல ஒரு பர்டிகுலர் பார்ட்டை வந்து மறைச்சிட்டாங்க. ஏன் மறைச்சாங்கன்றது தெரியல எனக்கு. ஆனா இவர் நல்லா வாழ்ந்து லைஃப் அவங்களுக்கு நல்லா போயிருக்காது சார். ஏன்னா இவ்வளவு எக்ஸ்ப்ளோர் பண்றவங்க வந்து பாவர்ட்டியில தான் இருந்திருப்பாங்க. பாவர்ட்டியில இருந்த மாதிரி தெரியல தம்பி. ஆக்சுவலா வந்து என்னன்னா, ஆர்மிக்காக இவர் வந்து நிறைய வேலை பார்த்திருக்காரு. ஆர்மிக்காக வேலை பார்த்திருக்காருன்னா, ஆர்மியில வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த டெரைன் இருக்கு இல்லையா, அந்த ஊர் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து அப்ப போட்டோகிராஃபி இல்லாம அவ்வளவு தூரத்துக்கு பவர்ஃபுல்லா இல்லாத ஒரு பீரியடு. என்னாச்சு, பவர்ஃபுல்லா இல்லாத பீரியடு. அத வந்து அவரு எஸ்பியனாஜ் மாதிரி எதுவும் செஞ்சாரா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. அதனால ஒரு பர்டிகுலர் அவருடைய லைஃப்ல ஒரு பர்டிகுலர் பீரியட வந்து சில புக்ஸ்ல நான் படிச்சதையே வந்து திரும்ப நான் தேடி பார்க்கிறேன், கிடைக்கல. அப்படி அவர் வந்து ஒரு சர்வேயரா இருந்திருக்காரு. சர்வேயரா இருந்துட்டு பெயிண்டிங் எல்லாம் செஞ்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்திருக்காரு. அப்ப அந்த பீரியட்ல வந்து அவருக்கு இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகுது. கடல் பெயிண்டிங் எல்லாம் பார்த்தோம்னா ஐயோ, அது நீக்ரோஸை பத்தி நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கும். அப்ப நீக்ரோஸ் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்லேவ்ஸ். அதெல்லாம் சேர்த்துதான் அவரை வந்து இது பண்ண சில இடங்கள்ல வந்து மறைக்கிறாங்க. என்னன்னு தெரியல அது.
சரி, இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு. நம்ம வந்து இந்த இடத்த கொஞ்சம் லைட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இங்க கொஞ்சம் லைட் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது எனக்கு. ஐயா சார் வந்தாரா என்னன்னு தெரியலையே. வரல. இப்பதான் அது எப்படி செய்யறதுன்னு தெரியல எனக்கு. பேர்ட்ஸ் போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். பேர்ட்ஸ் நான் எப்படி நைஃப்ல போட்டாதான் நல்லா இருக்கும். அது கரெக்டா முடிச்சிருக்கோம் போல இருக்கு. 32 தான் கரெக்டா ஆகுது இல்ல? ஆமா சார். பிரஷ்ல ஈஸியா போட்டு விட்டு போயிடலாம். ஆனா பிரஷ்ல போட்டிருக்கோம் அப்படின்றது தெரியும். அது தெரிஞ்சிச்சுன்னா இது எல்லாம் மறைஞ்சு போயிரும். அந்த இடத்த பிரஷ்ல போட்டிருக்காங்கன்றது மாத்திரம் பக்காவா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை அவாய்ட் பண்றதா இருந்தால் சில விஷயங்கள் நம்ம செஞ்சுதான் ஆக வேண்டியிருக்கு.
சரி, லேசா தெரியுது அந்த பேர்டு இருக்கிறது. சரி, அப்ப எப்படித்தான் இருந்தாலும் கையெழுத்து வந்து பிரஷ்ல தான் போட்டாங்க. எது எப்படி இருந்தாலும் கையெழுத்து பிரஷ்ல தானே போட்டாங்க. இன்னைக்கு தேதி 5. சரியா, முடிச்சாச்சா? முடிஞ்சா பெயிண்டிங்? எஸ் சார், நல்லா எஸ் சார். வந்திருக்கு சார். சூப்பரா இருக்கு சார். ஓ, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. என்னன்னா இப்ப இந்த பெயிண்டிங்க வந்து நீங்க செய்யக்கூடாது. சரியா, இந்த பெயிண்டிங்க நீங்க செய்யக்கூடாது. இந்த மெத்தடத்தான் நீங்க செய்யணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இப்ப இந்த இதுல வந்து ஆக்சுவலா அந்த புல்லு செஞ்சது வந்து நமக்கு என்னுடைய ரெக்கார்டிங் இல்லாம போயிருச்சு. பை மிஸ்டேக் அது வந்து ரெக்கார்டிங் ஆன் பண்ணாம விட்டுட்டேன். சாரி, டெரிபிளி சாரி அபவுட் தட். ஆனா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இது வந்துடும். திங்கக்கிழமை வந்து ஸ்வேதா வந்து உங்களுக்கு அதை கொடுத்துரும். சரியா, நான் போட்டோகிராஃப்ஸ் அனுப்பிச்சு விட்டுறேன். வேற எதுவும் கேள்விகள் எதுவும் இருக்கா? இன்னும் கேட்க வேண்டிய இருக்கா? இல்ல சார், இல்ல. சரி, ரெக்கார்டிங்க க்ளோஸ் பண்ணிடுவானா? ஓகே சார். சரி, ரெக்கார்டிங்க க்ளோஸ் பண்ணிட்டேன். என்னோட